இந்த வீடியோவில் நம்ம கின்டாமா அனிமியோட சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமேஷன். நான் தான் அவங்க தமிழ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு சாமுராய்க்கு ஸ்வாடுன்றது வெறும் ஒரு வெப்பன் கிடையாது, அது அவங்க சோலோட கனெக்ட் ஆகிருக்க விஷயம். ஆனால் இப்போ டைம் மாறிச்சு, இப்போ சாமுராயெல்லாம் தேவைப்படுறதே கிடையாது. என்னதான் டைம் மாறி இருந்தாலும் உங்கள் ஸ்வாடை நீங்கள் இழந்துடக்கூடாது. அதோட நான் கடைசியாக ஒரு வாட்டி இந்த சிட்டியை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இவங்க இருக்க இந்த இடத்தோட பேர் சாமுராய் லேண்டுன்னு சொல்லுவாங்க. அதோட இங்கே வேறு கிரகத்துலேருந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ்ஷிப்லாம் வந்தது. கொஞ்ச நாள் கழித்து மேகங்களை பார்க்கவே முடியல, ஸ்பேஸ்ஷிப்ஸை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே மொத்தம் ஏலியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்ற மாரி சொல்கிறாங்க. இப்போ அங்கே சீனை கட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கடை ஓனர் சின்பாச்சிக்கிட்ட உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு சின்பாச்சி எனக்கு ஸ்வாட்ச்மேன்ஷிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அவர் வாயிலே ஒரு குத்து விட்டுட்டு சாமுராயி எல்லாத்தையுமே ஒரு கடந்த கால ஒரு புராணம் மட்டும் தான்டா, இன்னும் இங்கே யாருன்னா சாமுராயின்னு ஒருத்தராச்சும் இருக்காங்களாடான்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒரு ஏலியன் அதை விட்டு போட்டு எனக்கு கொஞ்சம் பாலை கொண்டு வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்த சின்பாய் நான் கொண்டு வரேன்ற மாதிரி போகிறான். இதை பார்த்த அந்த ஏலியன் நம்ம இங்கே வந்த புதுசில் நம்ம எதிர்த்து சாமுராய்ஸ் மட்டும்தான், ஆனால் இவங்க நிலைமை இப்போ இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சின்பாச்சி பாலெல்லாம் கொண்டு வரான். இப்போ பாலை கொண்டு வரும்போது காலை வச்சு தடுத்து விட்ட அந்த ஏலியன் சிரிச்சிட்ருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த கடை ஓனர் வந்து நம்ம சின்பாச்சியை திட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம கின்டாமா அந்த கடை ஓனர் அடித்து பறக்க விட்றான். நம்ம சின்பாச்சி என்ன சாமுராயான்ற மாரி ரொம்பவுமே ஷாக் ஆகிறான். இப்போது கின்டாமா என்ன சொல்கிறான்னா, நீங்கள் பண்ண அமங்கலத்தில் என்னோடய சாக்லேட் சிரப் மொத்தம் கீழே ஊற்றிச்சிரான்ற மாரி சொல்கிறான். இப்போ அங்கே இந்த ஏலியன் ஒன்று அடிக்கும் போது மிச்சம் இருக்க 2 ஏலியன்ஸ் நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும் போது நீங்கள் யாராக வேணாரு, ஆனால் என் சாக்லேட் சிரப்பை கீழே ஊற்றிட்டீங்கன்னு சொல்லி மிச்சம் இருக்க 2 ஏலியன்ஸும் அடித்து போட்டு இங்கேருந்து போகிறான். இப்போது அந்த கடையை சுற்றி இந்த எல்லாருமே அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சின்பாச்சி தான் அடித்து போட்டிருக்கான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம சின்பாச்சி எல்லாருமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு சின்பாச்சி நான் இல்லை ஒன்றுமே தெரியாமல் அந்த ஸ்கூட்டியில் ஒருத்தன் போகிறானே அவன்தான்ற மாதிரி சொல்ல, இப்போது எல்லாருமா நம்ம சின்பாச்சியை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சின்பாச்சிட்ட தான் அந்த உட்டன் சோடை இருக்குது ரத்த கரையோட. இதை பார்த்த சின்பாச்சி இதை எப்போ என்கிட்ட அவன் வச்சான்ற மாதிரி இங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கான். நம்ம கின்டாமா போயிட்டுருக்கும்போது அவனோட ஸ்கூட்டி பின்னாடியே நம்ம சின்பாச்சி ஓடி இருக்கா. இப்போ எகிரி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா பழியும் என் மேலே போட்டின்ற மாதிரி அட்டாக் பண்ணும்போது நம்ம கின்டாமா ஒரு பிரேக் போடுறான். நம்ம சின்பாச்சியோட தம்பி அடி வாங்கிடுறான். திரும்பவும் எழுந்து 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம சின்பாச்சியோட அக்கா கடைக்குள்ளேருந்து வெளியே வராங்க. சின்பாச்சி இன்னத்தில் நீ எங்கே பண்ணுற, உன் வேலை என்னாச்சுன்னு கேட்கும் போது நம்ம சின்பாச்சி பயங்கரமாக பயப்படுறான். இதை கேட்டு அவங்க என்னதும் வேலை வச்சு தூக்கிட்டாங்களான்ற மாதிரி கேட்டு பயங்கரமாக போட்டு நம்ம சின்பாச்சி அடிக்கிறாங்க. இப்போ சின்பாச்சி எதுக்குமே நான் காரணம் கிடையாது, அது ஸ்கூட்டியில் போகிறான் பாரு அவன் தான் சொல்ல, நம்ம கின்டாமா சிரிச்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்போது நம்ம சின்பாச்சியோட அக்கா எகிரி நம்ம கின்டாமா ஸ்கூட்டியில் உட்காடுறாங்க. அப்படியே நம்ம சின்பாச்சியோட டோஜோவில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம கின்டாமா மூஞ்சி உடஞ்சி போய் உக்காந்துருக்கோம். இப்போது நம்ம சின்பாச்சியோட அக்கா எப்போ இந்த ஏலியன்ஸ்லாம் இங்கே வந்தாங்களோ டோஜோவுக்கு வேலை இல்லாமல் போச்சு. டோஜோவை பராமரிக்கிறதுக்கு கூட எங்கள்கிட்ட காசு கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமா ஒருத்தராக டோஜோவில் வந்து நிற்க ஆரம்பித்தாங்க. அதோட நாங்கள் 2 பேர் தான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு எங்கள் அப்பாவோட டோஜோவை பாதுகாத்துட்ருக்கோம். ஆனால் இப்போது உன்னால் எங்கள் டோஜோ பாதுகாக்க முடியாமல் போகுதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு அட்டாக் பண்ணும்போது நம்ம சின்பாச்சி தான் தடுக்கிறான். இப்போ நம்ம கின்டாமா எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறான். இதை கேட்ட சின்பாச்சி அக்கா என்ன பிஸ்னஸ் கார்டான்ற மாதிரி கேட்கும்போது அது என்ன கார்டுனா அது ஆஜாப்ஸ் கின்னோட கார்டு அது. இதை பார்த்து அவங்க உன்னால தான் நான் பிரச்சனையே வந்துச்சு, இப்போ நீயே ஹெல்ப் பண்ணுறன்ற சொல்கிறியான்ற மாதிரி 2 பேருமா போட்டு நம்ம கின்டாமா மெதின்னு மெதிக்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு ஒரு வயசு இந்த இடத்துக்கு ஒரு ஏலியன் வந்துட்டு என் காசை திருப்பி கொடுங்கடான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட நம்ம கின்டாமா நீங்கள் கடன்லாம் வேறு வாங்கிட்டீங்களாடான்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட சின்பாச்சி எங்கள் கடன் இல்லை, இது எங்கள் அப்பாவோட கடன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த ஏலியன் ஒழுங்காக என் காசை திருப்பி கொடுங்கன்ற மாதிரி ரொம்பவுமே அடம் பிடிக்குது. அதுக்கப்புறமா நம்ம சின்பாச்சி அக்கா கிட்ட நீங்கள் வந்து என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தது ஞாபகம் இருக்கா, என் காசை திருப்பி கொடுங்க இல்லாட்டி இந்த டோஜோவை எனக்கு எழுதி கொடுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் போது, அதோட உங்கள் அப்பா என்கிட்டேருந்து கடன் வாங்கினா அவன் இப்போ முட்டாள் மாரி செத்துட்டான்ற மாரி கத்தும் போது இதை கேட்ட சின்பாச்சி அக்கா பயங்கர காண்டாயிட்டு அந்த ஏலியனை அடிச்சு பறக்க விட்றாங்க. இப்போ அந்த ஏலியன் வந்து நீ பொண்ணாக இருந்தால் நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது முட்டாளுகளான்ற மாதிரி கத்திக்கிட்டு அடிக்க போகும்போது நம்ம கின்டாமா பின்னாடி இருந்து கையை பிடிச்சிட்டு அவங்க ஒரு பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறான்.
இப்போது அந்த ஏலியன் சரி ஓகே டோஜோவெல்லாம் விட்டுரு, நான் உனக்கு ஒரு ஃபேமிலியோட கடன் அடிக்க ஒரு ஐடியா தரேன்ற மாதிரி சொல்லிவிட்டு என்னோடய பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, இந்த பிஸ்னஸில் நீ வந்து சேர்ந்துக்கோ, இது வந்து நைட் கிளப்பில் வந்து வானத்தில் ஒரு கப்பல் மாதிரி இருக்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் நடக்கும், அதோட நான் ஏகப்பட்ட உலகத்துலேருந்து ஏகப்பட்ட அழகான பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை நான் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுப்பேன், நான் என்ன வேணால் அவங்கள பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறான். ஒன்று இந்த டோஜோவை எனக்கு எழுதி கொடு, இல்லாட்டி நீ உன்னையும் எனக்கு வித்துருன்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட சின்பாச்சி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்த, ஆனால் அவங்க அக்கா இதை நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சின்பாச்சி ஆனால் ஏன்ற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க அக்கா, இது நம்ம அப்பா நமக்கான கொடுத்துட்டு போன டோஜோ, இது நம்ம தான் சின்பாச்சி பாதுகாக்கணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அதை பற்றி கவலைப்படாத, ஆனால் நீ இந்த டோஜோவை எப்போ இருந்தாலும் பாதுகாக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அப்படியே காரில் அவங்க கூட போகிறாங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சின்பாச்சி ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். அப்போ கூட அவங்க அக்காவை திட்டிக்கிட்டே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். இப்போது ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும் போது நம்ம கிண்டாமா கிட்ட, எங்கள் அப்பாவை மாரியே அவளும், எங்கள் அப்பாவும் ரொம்ப இறக்க குணம் வாய்ந்தவர், அதேமாரி தான் அவளுமே, எங்கள் அப்பாவும் சீக்கிரத்தில் என்னை விட்டு போயிட்டாரு, அதேமாரி அவளுமே என்னை சீக்கிரமே விட்டு போயிட்டான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது இதை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நம்ம கிண்டாமா ஒரு சமுராய் நல்ல ஒரு காரணத்தை சொல்லிகிட்டு இருக்க மாட்டான், கண்டிப்பாக நம்ம போய் காப்பாற்றலாம், உனக்கு உங்கள் அக்கானை பிடிக்கணும், என் கூட வான்ற மாதிரி சொல்ல இப்போ 2 பேருமா அவங்க அக்காவை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. இப்போது இவங்க போயிட்டுருக்கும் போது ஒரு போலீஸ்கார் வந்து ஹெல்மெட் கூட போடாமல் எங்கடா இவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னு கேட்கும்போது இதை கேட்ட கிண்டாமா, என் தலை ரொம்ப ஸ்ட்ராங்கு, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல, இப்போ அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஓரம் நிட்டுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம கிண்டாமா என் தலை ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறலன்ற மாதிரி அவர் தலையிலே ஒரு பயங்கரமான இடியை கொடுத்துட்டு செம ஸ்பீடில் போகிறான். போகும்போது நம்ம சின்பாச்சி அந்த கப்பல் மாதிரி இருக்க ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்துட்றாங்க, அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நம்மளால் எப்படி அவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியும்னு சொல்ல, இப்போது காண்டான அந்த போலீஸ் வந்து காரை வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாரி மாற்றி சேஸ் பண்ணும் போது அந்த காரை பார்த்த நம்ம கிண்டாமா சிரிக்கிறான். இப்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வந்து நம்ம சின்பாச்சியோட அக்கா கிட்ட வந்து அந்த ஏலியன் எப்படி நடந்துக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்ருக்கு, அதோட ஒரு ஸ்விம்மிங் சூட் மாதிரி இருக்குது, அதை காட்டி இதை போட்டுக்கோன்ற மாதிரி சொல்ல, ஆனால் அவங்க அதை மறுக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்கள ரொம்பவுமே கம்பல் பண்ணுறாங்க. அப்படி கம்பல் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஜீப் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை உடச்சிக்கிட்டு உள்ளே வருது. இங்கே வேறு பெரிய சத்தம் கேட்டு ஏகப்பட்ட பேர் வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒரு போலீஸான்ற மாதிரி பயப்படும் போது போலீஸ் ஜீப்புக்குள்ளேருந்து நம்ம சின்பாச்சியும் நம்ம கிண்டாமாவும் வரத்தை பார்த்த நம்ம சின்பாச்சி அக்கா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. எதுக்குடா இங்கே வந்தீங்கன்ற மாதிரி அந்த ஏலியன் கேட்க, நான் வந்து எங்கள் அக்காவை திரும்ப கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி சின்பாச்சி சொல்கிறான். இப்போது நம்ம ஏலியன் வந்து அப்படின்னா உன் டோஜோ எனக்கு கொடுத்துறியான்னு சொல்லும் போது, எனக்கு அந்த ஸ்டூபிட் டோஜோவை பற்றி கவலை கிடையாது, எனக்கு அந்த டோஜோவை விட எங்கள் அக்கா தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஃபஸ்ட்டு உன்னால் இங்கேருந்து போக முடியாதுன்ற மாதிரி எல்லா ஏலியன்ஸுமா கன்னை வச்சு நம்ம கிண்டாமாவையும் சின்பாச்சியும் சரௌண்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம கிண்டாமா, நான் இவங்களை தடுக்கிறேன், சின்பாச்சி நீ உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு இங்கேருந்து ஓடுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம சின்பாச்சி மறுக்கிறான். ஆனால் நம்ம கிண்டாமா எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அட்டாக் பண்ணுறத எல்லாருமே அப்படியே தெரிகிறாங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறத பார்த்து 2 பேருமா இதுதான டைமுன்னு சொல்லிட்டு 2 பேருமா ஓடுறாங்க. இப்போ ஓடிட்டு இருக்கும் போது நம்ம சின்பாச்சி அக்கா அவன் ஓகேவான்ற மாதிரி கேட்கும் போது, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு வாய்ஸ் ஆன் கத்திக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம கிண்டாமா தான் ஓடி வந்துட்டுருக்கா. பின்னாடி எல்லோரும் துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஓடி இப்போ ஒரு வழியாக இன்ஜின் ரூமுக்கே இவங்க 3 பேருமா வந்துடுறாங்க. இப்போது அந்த ஏலியன் முன்னாடியில் சாமுராய்ஸ் தான் இந்த உலகத்தையே பாதுகாத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போது இருக்க சாமுராய்ஸ் வந்து ஒரு பொண்ணு கூட பாதுகாக்க முடியாமல் இருக்காங்க. இதை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்போது நம்ம கிண்டாமா, என்னை தாண்டி இவங்க 2 பேரும் உன்னை தொடக்கூட முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த ஏலியன், என்னால் உனக்குள்ளே இருக்க அந்த வாரியர் ஸ்பிரிட்டை பார்க்க முடியுதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது அந்த ஏலியன் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ண போகும்போது பக்கத்தில் இருக்க ஏலியன் தடுத்துட்டு கொஞ்சம் மிஸ் ஆகி இன்ஜினில் பட்டால் கூட நம்ம எல்லாம் ஸ்பேஸ்ஷிப்போட விழுந்துருவோன்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம கிண்டாமா வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இன்ஜினோட மேலேயே போய் ஏறி நின்றுட்டு, நான் பண்ணுறது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல, ஆனால் இது பண்ணால் உனக்கு ஆபத்துன்னு மாட்டேன் எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்ஜினை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணுறான். இப்போது மொத்த பேருமா கீழே விழுந்துட்டுருக்காங்க. இப்போது இவங்க நல்ல நேரம் கடல் மாரி இருக்குது, ஒரு தண்ணியில் போய் விழுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் டைம் அப்போது நம்ம சின்பாச்சி, நான் இந்தமாரி ஒரு கிரேசியான சாமுராயை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, நம்ம கிண்டாவை பற்றி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்பாச்சியோட சிஸ்டர், ஆமாம் அவன் தானே நம்மளை காப்பாற்றினான்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சின்பாச்சி ஆமான்றான்.
இப்போது நம்ம கின்டாமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா போலீஸ் கூட வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம சின்பாச்சியோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாருன்றதை அவன் தான் உனக்கு புரிய வைப்பான், நீ யாருன்றதை நீயே போய் தேடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம சின்பாச்சியோட அப்பா சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம சின்பாச்சிக்கு யோசிக்கிறான். அப்படியே நம்ம சின்பாச்சி நம்ம கின்டாமா கிட்ட ஓட அப்படியே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது.